ஹலோ வியூவர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் ஆரியன் படம் எப்படி இருக்குது, அந்த ராட்சசன் அளவுக்கு படம் வந்து ஒர்த்தா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிட்டு வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். This is not just a perfect crime. He is a perfect criminal. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா வந்து ஒரு ஃபெயில்டு ரைட்டராக இருக்கக்கூடிய செல்வராகவன் திடீர்னு ஒரு லைவ் டிவி ஷோவில் வந்து உள்ளே வந்து அவரே வந்து கண் எடுத்து சுட்டுட்டு வந்து இறந்து போகிறாரு. பட் ஆனால் அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து 5 பேர் அதுக்கப்புறம் வந்து இறக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸையும் வந்து சொல்லிடுறாரு. அவங்க இறக்க போகிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க யார் அப்படிங்கிறதையும் நான் வந்து ரிவீல் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு வந்து இறந்து போகிறாரு. அண்ட் இதுக்கப்புறம் இந்த ஒரு கேஸை வந்து எடுத்துட்டு நம்ம விஷ்ணு விஷால் வந்து எப்படி வந்து முடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி பிளாட்டாக. அண்ட் அவரும் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு ஆஃபீஸராக வந்து இருக்காரு. நிறைய சீரியல் கில்லிங் கேஸையும் வந்து சால்வ் பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி கொடைக்கானலில் ஒரு சீரியல் கில்லிங் கேஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டு தான் வந்து இங்கே வந்து வந்திருக்காரு. அண்ட் இவரோட கையில் இப்போ அந்த கேஸ் வந்து வருது. இதுக்கப்புறம் அவர் என்னெல்லாம் வந்து அந்த ஒரு கேஸை வந்து எப்படியெல்லாம் வந்து சால்வ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லராக வந்து இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு போயிருந்திருக்காங்க. படத்தில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அங்கெங்கே வந்து படத்தில் நிறையா வச்சுருந்தாங்க. பட் அதுவும் வந்து ஓரளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிடுது. அண்ட் வந்து ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான திரைப்படங்களுக்கு வந்து குறிப்பாக பரபரப்பான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து இருக்கணும். அந்த ஒரு பரபரப்புங்கிற இந்த படத்தை ஒரு சில இடங்களில் வந்து நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகிடுது. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து எப்படி வந்து அந்த ஒரு 5 பேர் வந்து யார், அவங்களாம் வந்து எதனால் வந்து கொல்லப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரீசன்ஸ் ஒன்று வந்து வச்சுருந்தாங்க. பட் அந்த ரீசன்ஸில் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்குது. அது என்னங்கிறத நான் பின்னாடி வந்து சொல்கிறேன். பட் வந்து அதுவரையும் வந்து நல்ல ஒரு ஸ்கிரிப்பிங்காக வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து பண்ணி வந்து ஓரளவுக்கு வந்து கொண்டு போயிருந்திருக்காங்க. அண்ட் படத்தில் ஜிப்ரானோட மியூசிக் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. அந்த ஒரு பரபரப்பான போர்ஷன்ஸ் ஒரு சில இடங்கள்லாம் வரும்போதெல்லாம் அதை நேர்த்தியாக வந்து அவரோட மியூசிக் வந்து எலிவேட் பண்ணி வந்து கொண்டு போயிருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து படம் பார்க்கும் போதே வந்து நல்லா வந்து ஃபீல் ஆகிடுது. படத்தில் நடிச்சிருந்தா ஸ்ரதா ஸ்ரீநாத்தோட கேரக்டர் வந்து ஸ்டார்டிங் அவங்களுக்கு நிறைய ஸ்க்ரீன் ப்ளேஸ் வந்து இருந்தது. இப்போ வந்து அந்தளவுக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ளேஸ் வந்து இல்லாத மாதிரி தான் வந்து அவங்களோட கேரக்டர் டிசைன்ஸ் வந்து இருந்தது. அண்ட் படத்தில் நடிச்சிருந்தா சப்போர்ட்டிங் காஸ்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்தது. மெயின் லீடாக பண்ணியிருந்த விஷ்ணு விஷால் அண்ட் வந்து செல்வராகவன் கேரக்டர்ஸ் வந்து பொறுத்தளவுக்கு இந்த 2 கேரக்டருமே வந்து நல்லாவே வந்து எழுதியிருந்திருக்காங்க. அண்ட் அவங்களுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸும் வந்து 2 பேருமே வந்து ஸ்க்ரீனில் வந்து சூப்பராக வந்து புல் ஆஃப் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. 2 பேரும் தான் அந்த படத்தை வந்து தாங்கி பிடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன். அண்ட் படமும் வந்து அவங்களெல்லாம் தான் வந்து கிரிப்பிங்காக வந்து போயிருந்திருக்கு. அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் வந்து ஓரளவுக்கு வந்து கிரிப்பிங்காக அந்த படத்தை வந்து டெலிவரி வந்து பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் சீரியல் கில்லிங் கேஸை வந்து சால்வ் பண்ணுற ஒரு ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேட்டர்னில் நகரக்கூடிய ஒரு கதையாக வந்து இருந்தாலும் அதில் வந்து யூனிக்கான ஒரு பிளாட்டை வந்து யோசிச்சுருந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து படம் பார்க்கும்போதே வந்து நல்ல ஒரு பாட்டு தான் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு தாட் வந்து உங்களுக்கே வந்து படம் பார்க்கும்போது வந்து தோணலாம். படத்தில் அடுத்தடுத்து கொலை செய்யப்படுற நபர்களை வந்து கொலை பண்ணும்போது இப்போ என்ன நடக்க போதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரபரப்பான ஒரு சுச்சுவேஷன் ஒன்று வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் வந்து படத்தில் அங்கங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகியிருந்திருக்கு. அண்ட் படத்தில் நடிச்சிருந்த இந்த கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு பக்கம் வந்து இருந்தாலும் அதை வந்து கரெக்டாக வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி வந்து அடாப்ட் பண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்ததுங்கிறது ஓரளவுக்கு வந்து நேர்த்தியாக வந்து கொண்டு வந்திருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து படம் பார்க்கும்போதே வந்து தோணிட்டு இருந்தது. அண்ட் படத்தில் நடிச்சிருந்த இந்த என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூஸோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, அண்ட் வந்து டெக்னிக்கல் ஒர்க்கு மெயினாக என்ன அப்படின்னா வந்து டெக்னிக்கல் ஒர்க் வந்து இந்த படத்தில் வந்து சூப்பராக இருந்தது. குறிப்பாக வந்து கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், அண்ட் வந்து அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லருக்கான ஒரு கேமரா மூடை வந்து செட் பண்ணியிருந்தாங்க. எடிட்டிங் வைஸும் படத்தை சூப்பராக வந்து கட் பண்ணிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் ஜிப்ரானோட பேக்ரவுண்ட் மியூசிக் ஒரு சில காட்சிகளை வந்து அப்படியே எலிவேட் பண்ணி கொண்டு போகிற மாதிரியான மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் வந்து இருந்திருக்கு. ஸோ அதனால தான் வந்து ஒரு சில காட்சிகளையும் வந்து நம்மளால் வந்து ரசிக்க முடிஞ்சது. அண்ட் பரபரப்பாக வந்து போயிருந்ததை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. பட் இந்த படத்தில் இன்னும் பெட்டராக ஒரு சில விஷயங்களை வந்து ட்ரை பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு வந்து தோணிட்டு இருந்தது. அண்ட் வந்து அது பெட்டராக வந்து டெலிவரி வந்து பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. என்ன அப்படின்னா வந்து நம்ம ஹீரோவோட கதாபாத்திரம் வந்து கொடைக்கானலில் ஒரு சீரியல் கில்லிங் கேஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சுட்டு வந்து வந்திருக்காரு. இந்த கேஸை வந்து இப்போ வந்து சால்வ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை தான் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. பட் ஹீரோட லைஃப்பை அதிகமாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு பேரில் அவருக்கு வந்து ஒரு சாங்கு, அதுக்கப்புறம் வந்து அவரோட லவ் லைஃபு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரோட பேக் ஸ்டோரி எல்லாத்தையுமே வந்து அவரோட ஸ்டோரி எல்லாத்தையுமே வந்து படத்துக்குள்ளே வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக வந்து வச்சுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருந்தது. அண்ட் போக போக வந்து போதும்ப்பா இதெல்லாம் கட் பண்ணிட்டு வந்து ஹீரோ என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத வந்து காமிங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வந்து படம் பார்க்கும்போதே வந்து தோணிட்டு கொஞ்சம் வந்து லென்த்தாக போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. டப்புன்னு அதெல்லாம் முடிச்சுட்டு டேரெக்டாக வந்து ஹீரோ வந்து கதைக்குள்ளே வர மாதிரி வந்து ஸ்க்ரீன் ப்ளே வந்து பண்ணியிருந்திருக்கலாம். அண்ட் படத்தில் உள்ள கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸை வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் ரதானி ஸ்ரீநாத்தோட கேரக்டர்லாம் வந்து இன்னும் பெட்டராக வந்து ரைட் பண்ணியிருக்கலாம். இன்னும் பெட்டராக அந்த கேரக்டர்லாம் வந்து எழுதியிருந்திருக்கலாம். பட் ஆனால் அந்த கேரக்டருக்கெல்லாம் வந்து மேம்போக்காக எழுதுன மாதிரி தான் வந்து அந்த கேரக்டர் ரைட்டிங்லாம் வந்து எனக்கு வந்து
இருந்த மாதிரி வந்து தோணிகிட்டு இருந்தது. மற்றபடி வந்து இந்த படத்தில் உள்ள அந்த ஒரு கிளைமேக்ஸு, அந்த கிளைமேக்ஸை வந்து நான் அது எப்படி வந்து சொல்கிறது அப்படிங்கிறது வந்து தெரில. ஏன்னா வந்து கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வந்து இவர் வந்து அந்த கொலை பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு நியாயமான கொலை தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஒரு விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. அந்த கிளைமேக்ஸ் கிட்ட நெருங்க நெருங்க வந்து இல்லை என்ன பண்ணியிருந்தாலும் அது வந்து கொலை தான் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு போகிறாங்க. இது எந்த மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவில் இந்த படம் வந்து போயிட்டு வந்து முடியுது அப்படிங்கிறதே வந்து ஒரு குழப்பமாக வந்து இருந்தது. அண்ட் அந்த கொலை பண்ணப்பட்ட நபர்களுக்கான அந்த ஒரு ஸ்டோரியும் வந்து ஒரு ரீசனும் வந்து பெருசாக வலுவாலாம் வந்து இல்லை. அதெல்லாம் வந்து மேம்போக்காக வந்து இருந்த மாதிரி தான் வந்து இருந்தது. அதனாலே வந்து இந்த படம் வந்து பல இடங்களில் வந்து டல் அடிக்கிறதையும் வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். அண்ட் ஓவரால் வந்து படத்தை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சொன்ன ரீசன்ஸ், நம்ம சொன்ன ட்ராபேக்ஸ்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது அண்ட் ஓரளவுக்கு வந்து இந்த படத்தை வந்து கிரிப்பிங்காக கொண்டு போனதெல்லாம் வந்து ஓகே. பட் ஆனால் இந்த படம் வந்து இன்னும் பெட்டரான ஒரு கிரிப்பிங் மோடில் வந்து இருந்திருக்கலாம். அண்ட் வந்து அந்த கொலை பண்ணப்பட்டவங்களுக்கான ரீசனும் வந்து செம்மையாக வந்து டெலிவரி வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து சூப்பரான ஒரு படம் அப்படின்னே வந்து சொல்லியிருந்திருக்கலாம். பட் ஓவரால் இந்த படத்தை ஃபுல்லாக வந்து பார்த்து முடிக்கும்போது ஒரு ஆவரேஜான ஒரு படம் பார்த்த ஃபீலை தான் எனக்கு வந்து பர்சனலாக வந்து கொடுத்துருந்தது. ராட்சசன் கூடலாம் வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ராட்சசனோட அந்த ஒரு மேக்கிங்கும் சரி அண்ட் வந்து படத்தை வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு வந்து என் பண்ணதும் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும். ஏன் அந்த கொலை நடக்குது, அந்த கொலைக்கான ரீசன் என்ன, சீரியல் கில்லர் யார் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிற வரையுமே வந்து அவ்வளோ பரபரப்பாக வந்து கொண்டு போயிருந்தாங்க. பட் ஆனால் இதில் வந்து வித்தியாசமான ஒரு பிளாட்டை வந்து எடுத்துருந்துருக்காங்க. பட் அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்க்ரீன் பிளேலாம் அங்கங்கே வந்து கோட்டை விட்டுருந்துருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அதுதான் வந்து நான் ஃபைனலாக வந்து சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் ஃபைனலாக நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமாக வந்து ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படம் வந்து தியேட்டரில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இது பாருங்கள். அண்ட் நம்மளோட வீடியோஸ் அண்ட் விமர்சனங்கள்லாம் வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் இன்னும் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பை பை அண்ட் லவ் யூ கைஸ்.